டாபிக் என்னன்னா, அரசியலில் நிரந்தர நண்பர்களும் இல்லை பகைவர்களும் இல்லைன்னு மாணிக் தாகூர் தான் எம்பி ஆக மாட்டோம்னு பதறாரு. ஏற்கனவே கொஞ்சம் ஓட்டுல தான் ஜெயித்தாரு. காங்கிரஸ்காரர்களுக்கு நீச்சின்னெல்லாம் இவங்க விமர்சனம் பண்றாங்கல்ல, பிரியங்கா காந்தி, மணிசங்கர் ஐயர், அல்பேஷ் இதை வச்சு மோடி அந்த இடத்துல இருக்கு. சரி, 2014 பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாம திமுக வந்து தேர்தலை சந்திச்சாங்க. என்ன ஓட்டு எடுத்தாங்க? வரும் நாட்கள்ல அதிமுகவில் வரவேற்கப்படும், பாரத பிரதமர் மோடியால வரவேற்கப்படும், எல்லாம் ஒரு கூட்டணி உருவாகி தமிழ்நாட்டையே ஸ்வீப் பண்ணக்கூடிய ஒரு அரசியல் சூழ்நிலையை உருவாக்கும். வணக்கம். இன்றைக்கு தமிழக அரசியல் ஹாட் டாபிக் என்னன்னா, அரசியலில் நிரந்தர நண்பர்களும் இல்லை பகைவர்களும் இல்லைன்னு மாநிலங்களவை உறுப்பினர் சகோதரி கனிமொழி என் சோமு பேசின விஷயம்தான் ரொம்ப ஒரு ஹாட் டாப்பிக்காக இன்னைக்கு தமிழக அரசியல் அரங்கத்தில் போகுது. இது வந்து தொடர்ந்து ராகுல் காந்தி குடும்பமே, அதாவது 71 இந்திரா காந்தி, 77 இந்திரா காந்தி, 80 இந்திரா காந்தி, 84 இந்திரா காந்தி டெத்து, 89 ராஜீவ்காந்தி, 91 ராஜீவ்காந்தி டெத்து, 2004 சோனியா காந்தி, 2019 ராகுல் காந்தின்னு ஜெயித்துட்டு இருந்த காங்கிரஸ் கட்சிக்கும் அதுக்கு ஆதரவாக தொடர்ந்து வாக்குகளை அப்படியே அள்ளி போட்ட கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்காளர்களுக்கும், எல்லாரும் இல்லை பெரும்பகுதி, அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பதற்றத்தை கொடுத்துட்டு, நம்ம வாக்கு வலிமை இந்த தடவை அடிபட்டு போயிருமோ, நம்ம இந்த தடவை வந்து தமிழ் மண்ணில் மோடியா லேடியான்னு கேட்டு ஜெயலலிதா ஜெயித்தது மாதிரி நம்ம அவளோட வேல்யூ வந்து இந்த முறை வந்து மோடி தலைமை டிஎம்கேயும் ஏடிஎம்கேயும் ஆதரித்து அது பெரிய வெற்றியை பெற்றுமோங்கிற ஒரு அச்சம் பலருக்கும் இன்னைக்கு தமிழ் மண்ணில் வந்துட்டு, அவங்க அந்த பதற்றத்திலையும் அந்த பரிதவிப்பிலையும் பல விஷயங்களையும் அப்படி இருமா, இப்படி வருமா, இப்படி பொருந்துமா, அது பொருந்தாதா, இது பொருந்துமான்னு பல தவிப்பில் இருக்கிறாங்க. குறிப்பாக மாணிக் தாகூர் தான் எம்பி ஆக மாட்டோம்னு பதறாரு. ஏற்கனவே கொஞ்சம் ஓட்டில் தான் ஜெயித்தாரு. கண்டிப்பாக எம்பி ஆக மாட்டான்னு ஒரு பதற்றம் அவருக்கு இருக்குது. அதே மாதிரி ஜோதிமணி அம்மையார் அந்த பதற்றம், கார்த்திக் சிதம்பரத்துக்கு அந்த பதற்றம்னு காங்கிரஸ்காரர்களுக்கு பெரும் பதற்றம் வாழ்க்கையிலே முத வந்திருக்குது. இதுவரை எதுவுமே செய்யாம திமுக காரன் உழைச்சி, அதிமுக காரன் உழைச்சி வெற்றி பெற்ற காங்கிரஸ்காரங்களுக்கு இப்ப திமுகவும் அதிமுகவும் மோடி பிரதமர்னு சொல்லிட்டா அது தாம அடிபட்டு போவோமேங்கிற ஒரு பதற்றம் பரிதவிப்பு வந்து பெரிய அளவில் வந்திருக்கு. அதனோட வெளிப்பாடு தான் இன்னைக்கு ஊடகங்களில் பலரும் இதை காட்டுறாங்க. இதையும் தாண்டி ஒரு 1000 பேர் உள்ள திக காரங்களுக்கும் இந்த பதற்றம் இருக்குது. திக காரங்களுக்கு இந்த பதற்றம் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க வந்து மோடி வந்து நீச்சின்னெல்லாம் இவங்க விமர்சனம் பண்ணுறாங்கல்ல, பிரியங்கா காந்தி, மணிசங்கர் ஐயர், அல்பேஷ் இதை வச்சு மோடி அந்த இடத்துல இருக்க சரிதான்னு திக காரங்க சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் திக காரங்களும் இந்த கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டர்ஸுக்காக அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக ஐயா வீரமணி, சரி, அவர் ஜனநாயக முறையிலோட அவருடைய ஒரு போராட்டம், நமக்கு மாறுபட்ட கருத்து இருக்கலாம், பட் ஜனநாயக முறையில் போராடுறது ஐயா மதிப்புக்குரிய வீரமணியின் உரிமை. அதுக்கு கூட தாவேக அரசு அனுமதி வழங்கலைங்கிற போது திக எந்த இடத்துல இருக்குங்கிறத அரசியல் களத்தில் திராவிட கழகம் புரிஞ்சுக்கிடணும். வாக்கு அரசியலில் திராவிட கழகம் ஒரு மேட்ரே இல்லைங்கிறது தான் இன்னைக்குள்ள ஒரு பார்வை. பட் நீங்களும் மோடிக்கு எதிரான ஒரு அரசியல் இதுக்கு யாரையோ திருப்திப்படுத்துறதுக்கு நீங்களும் உங்கள் விடுதலை, உண்மை, ரேஷனலிஸ்ட்டு, பெரியாரிஸ்ட்டு இதெல்லாம் வச்சுக்கிட்டு உங்களுடைய ஃபேஸ் வேலையும் வச்சுக்கிட்டு அதற்கான ஒரு அரசியலை பண்ணிட்டு இருக்கிறீங்க. உண்மையிலே வந்து இந்த இடத்துக்குள்ள திக வந்து ஒதுங்கி நிற்கிறது தான் திகாவோட கொள்கைக்கு கரெக்டாக இருக்கும். அல்லது அவங்க வந்து அந்த கிறிஸ்தவ முஸ்லீம்களுக்கு ஆதரவான ஒரு அரசியல் நிலைப்பாட்டில் அவங்க போகிறாங்கங்கிறதான் அது கருதப்படும். கண்டிப்பாக மெட்டீரியல் பொலிட்டிக்ஸில் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து 2026 விஜயோட என்ட்ரியில் 35 விழுக்காடு எடுத்து தாவேகா கூட்டணியே இல்லாமல் வெற்றி பெற்றதில் 31 விழுக்காடு கூட்டணியோட தோல்வியடைந்த திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த காங்கிரஸ், விசிக, சிபிஎம், சிபிஐ 6% கீழே தான் 2 வரும். என்றாலும் 2 வரும் சேர்த்தா 1% வருது இல்லையா. மதிமுக, ஐயுஎம்எல் இவங்கெல்லாம் போன பிறகு ஐயுஎம்எல் விழுந்த முஸ்லீம் ஓட்டையும் கொண்டு போயிடுவாங்க. ஐயுஎம்எல் வந்து காகிதமில்லத்து பெறாத செய்யாத ஒரு சாதனையை
நவாஸ் கனியும் இவர் காதர் மைதீனும் பண்ணியிருக்காங்க. 2 அமைச்சர் வாங்கிட்டாங்க. ஷாஜகான் அமைச்சர் ஆயிட்டாரு. அப்போ முஸ்லீம் ஓட்டு திமுக கொடுத்த முஸ்லீம் ஓட்டு அங்கே தான் போகும். ராகுல் பிரதமர்னு சொன்னால் கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சால்டேஷன் அங்கே வரும். ஸோ காங்கிரஸ் ஓட்டு. அடுத்து திருமாவளவன், அவர் ஒரு தளத்துக்குள்ள ஒரு செல்வாக்கு இருக்குது அவருக்கு. அதை நான் குறைச்சி மதிப்பிடலை சகோதரரை. அண்ணன் வைகோ, இது எல்லாமே சேர்ந்து 40 விழுக்காடு ஓட்டுக்கு மேலே தாவேகா ராகுல் பிரதமர் விஜய் அதை ஆதரிக்கக்கூடிய அந்த அணி வந்து தெளிவாக போயிடுவாங்க. இதை வந்து சுமார் 25 விழுக்காடு ஓட்டை வச்சுக்கிட்டு எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கொள்ள முடியும்? சரி, 2014 பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாமல் திமுக வந்து தேர்தலை சந்திச்சாங்க. என்ன ஓட்டு எடுத்தாங்க? அன்னைக்காவது 4 கட்சி கூட்டணிக்கு இருந்தாங்க. இப்போ கூட்டணிக்கு ஆட்கள் இருப்பாங்களாங்கிறதே பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லைன்னா கொஸ்டின்ங்கிற லெவல் தான் அன்னைக்குள்ள நிலைமை இருக்குது. அதே மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் 2024 என்ன நடந்தது? பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லை. ஐயா எடப்பாடி பழனிசாமி 23 விழுக்காடு வாக்கு தான் எடுத்தார். ஸோ பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வந்து 28 விழுக்காடு வாக்கு வந்து 2014 எடுத்தாங்க. பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாமல் அதிமுக கூட்டணி வந்து 23 விழுக்காடு வாக்கு தான் எடுத்தாங்க. இப்போ இவங்க 2 பேருக்குமே தெரியும் மோடி பிரதமருங்கிறதுக்கு ஒரு 10 விழுக்காடு வாக்குகள் வந்து தமிழ் மண்ணில் உருவாயிட்டுன்னு தெரியும். நான் பாஜகவுக்கு செல்வாக்க சொல்லலை. பாஜக 2 விழுக்காடு கட்சி தான். கண்டிப்பாக பாஜக 2 விழுக்காடு கட்சி தான். இப்போ நீங்கள் வந்து நியாயமாக பார்க்கணும். 2024 தென் சென்னையில் பாஜக 2வது வந்து, மதுரையில் பாஜக 2வது உண்டு, கோயம்புத்தூரில் பாஜக 2வது வந்து, கன்னியாகுமரியில் பாஜக 2வது. வணக்கம். இன்றைக்கு தமிழக அரசியலில் ஹாட் டாபிக் என்னென்னா, அரசியலில் நிரந்தர நண்பர்களும் இல்லை பகைவர்களும் இல்லைன்னு மாநிலங்களவை உறுப்பினர் சகோதரி கனிமொழி என்விஎன் சோமு பேசின விஷயந்தான் ரொம்ப ஒரு ஹாட் டாப்பிக்காக இன்னைக்கு தமிழக அரசியல் அரங்கத்தில் போகுது. இது வந்து தொடர்ந்து ராகுல் காந்தி குடும்பமே, அதாவது 71 இந்திரா காந்தி, 77 இந்திரா காந்தி, 80 இந்திரா காந்தி, 84 இந்திரா காந்தி டெத்து, 89 ராஜீவ் காந்தி, 91 ராஜீவ் காந்தி டெத்து, 2004 சோனியா காந்தி, 2019 ராகுல் காந்தின்னு ஜெயித்துட்டு இருந்த காங்கிரஸ் கட்சிக்கும் அதுக்கு ஆதரவாக தொடர்ந்து வாக்குகளை அப்படியே அள்ளி போட்ட கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்காளர்களுக்கும், எல்லாரும் இல்லை பெரும்பகுதி, அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பதற்றத்தை கொடுத்துட்டு, நம்ம வாக்கு வலிமை இந்த தடவை அடிபட்டு போயிருமோ, நம்ம இந்த தடவை வந்து தமிழ் மண்ணில் மோடியா லேடியான்னு கேட்டு ஜெயலலிதா ஜெயித்தது மாதிரி நம்ம அவளோட வேல்யூ வந்து இந்த முறை வந்து மோடி தலைமை டிஎம்கேயும் ஏடிஎம்கேயும் ஆதரித்து அது பெரிய வெற்றியை பெற்றுமோங்கிற ஒரு அச்சம் பலருக்கும் இன்னைக்கு தமிழ் மண்ணில் வந்துட்டு, அவங்க அந்த பதற்றத்திலையும் அந்த பரிதவிப்பிலையும் பல விஷயங்களையும் அப்படி இருமா, இப்படி வருமா, இப்படி பொருந்துமா, அது பொருந்தாதா, இது பொருந்துமான்னு பல தவிப்பில் இருக்கிறாங்க. குறிப்பாக மாணிக் தாகூர் தான் எம்பி ஆக மாட்டோம்னு பதறாரு. ஏற்கனவே கொஞ்சம் ஓட்டில் தான் ஜெயித்தாரு. கண்டிப்பாக எம்பி ஆக மாட்டான்னு ஒரு பதற்றம் அவருக்கு இருக்குது. அதே மாதிரி ஜோதிமணி அம்மையார் அந்த பதற்றம், கார்த்திக் சம்பரத்துக்கு அந்த பதற்றம்னு காங்கிரஸ்காரர்களுக்கு பெரும் பதற்றம் வாழ்க்கையிலே முத வந்திருக்குது. இதுவரை எதுவுமே செய்யாமல் திமுக காரன் உழைச்சி அதிமுக காரன் உழைச்சி வெற்றி பெற்ற காங்கிரஸ்காரங்களுக்கு இப்போ திமுகவும் அதிமுகவும் மோடி பிரதமர்னு சொல்லிட்டா அது தாம அடிபட்டு போவோமேங்கிற ஒரு பதற்றம் பரிதவிப்பு வந்து பெரிய அளவில் வந்திருக்கு. அதனோட வெளிப்பாடு தான் இன்னைக்கு ஊடகங்களில் பலரும் இதை காட்டுறாங்க. இதையும் தாண்டி ஒரு 1000 பேர் உள்ள திக காரங்களுக்கும் இந்த பதற்றம் இருக்குது. திக காரங்களுக்கு இந்த பதற்றம் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க வந்து மோடி வந்து நீச்சின்னெல்லாம் இவங்க விமர்சனம் பண்ணுறாங்கல்ல, பிரியங்கா காந்தி, மணிசங்கர் ஐயர், அல்பேஷ் சார், இதை வச்சு மோடி அந்த இடத்துல இருக்க சரிதான்னு திக காரங்க சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் திக காரங்களும் இந்த கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டர்ஸுக்காக அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக ஐயா வீரமணி, சரி அவர் ஜனநாயக முறையிலோட அவருடைய ஒரு போராட்டம், நமக்கு மாறுபட்ட கருத்து இருக்கலாம், பட் ஜனநாயக முறையில் போராடுறது ஐயா மதிப்புக்குரிய வீரமணியின் உரிமை. அதுக்கு கூட தாவேக அரசு அனுமதி வழங்கலைங்கிற போது திக எந்த இடத்துல இருக்குங்கிறத அரசியல் களத்தில் திராவிட கழகம் புரிஞ்சுக்கிடணும். வாக்கு அரசியலில் திராவிட கழகம் ஒரு மேட்ரே இல்லைங்கிறது தான் இன்னைக்குள்ள ஒரு பார்வை. பட் நீங்களும் மோடிக்கு எதிரான ஒரு அரசியல் இதுக்கு யாரையோ திருப்திப்படுத்துறதுக்கு நீங்களும் உங்கள் விடுதலை, உண்மை, ரேஷனலிஸ்ட்டு, பெரியாரிஸ்ட்டு இதெல்லாம் வச்சுக்கிட்டு உங்களுடைய ஃபேஸ் வேலையும் வச்சுக்கிட்டு அதற்கான ஒரு அரசியலை பண்ணிட்டு இருக்கிறீங்க. உண்மையிலே வந்து இந்த இடத்துக்குள்ள திக வந்து ஒதுங்கி நிற்கிறது தான் திகாவோட கொள்கைக்கு கரெக்டாக இருக்கும். அல்லது அவங்க வந்து
அந்த கிறிஸ்தவ முஸ்லீம்களுக்கு ஆதரவான ஒரு அரசியல் நிலைப்பாட்டில் அவங்க போகிறாங்கங்கிறதான் அது கருதப்படும். கண்டிப்பாக மெட்டீரியல் பொலிட்டிக்ஸில் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து 2026 விஜயோட என்ட்ரியில் 35 விழுக்காடு எடுத்து தாவேக்கா கூட்டணியே இல்லாமல் வெற்றி பெற்றதில் 31 விழுக்காடு கூட்டணியோட தோல்வியடைந்த திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த காங்கிரஸ், விசிகா, சிபிஎம், சிபிஐ 6% கீழே தான் 2 வரும். என்றாலும் 2 வரும் சேர்த்தா 1% வருது இல்லையா. மதிமுக, ஐயுஎம்எல் இவங்கெல்லாம் போன பிறகு ஐயுஎம்எல் விழுந்த முஸ்லீம் ஓட்டையும் கொண்டு போயிடுவாங்க. ஐயுஎம்எல் வந்து காகிதமில்லத்து பெறாத செய்யாத ஒரு சாதனையை நவாஸ் கனியும் இவர் காதர் மைதீனும் பண்ணியிருக்காங்க. 2 அமைச்சர் வாங்கிட்டாங்க. ஷாஜகான் அமைச்சர் ஆயிட்டாரு. அப்போ முஸ்லீம் ஓட்டு திமுக விழுந்த முஸ்லீம் ஓட்டு அங்கே தான் போகும். ராகுல் பிரதமர்னு சொன்னால் கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சால்டேஷன் அங்கே வரும். ஸோ காங்கிரஸ் ஓட்டு. அடுத்து திருமாவளவன், அவர் ஒரு தளத்துக்குள்ள ஒரு செல்வாக்கு இருக்குது அவருக்கு. அதை நான் குறைச்சி மதிப்பிடலை சகோதரரை. அண்ணன் வைகோ, இது எல்லாமே சேர்ந்து 40 விழுக்காடு ஓட்டுக்கு மேலே தாவேகா, ராகுல் பிரதமர், விஜய் அதை ஆதரிக்கக்கூடிய அந்த அணி வந்து தெளிவாக போயிடுவாங்க. இதை வந்து சுமார் 25 விழுக்காடு ஓட்டை வச்சுக்கிட்டு எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கொள்ள முடியும்? சரி, 2014 பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாமல் திமுக வந்து தேர்தலை சந்திச்சாங்க. என்ன ஓட்டு எடுத்தாங்க? அன்னைக்காவது 4 கட்சி கூட்டணிக்கு இருந்தாங்க. இப்போ கூட்டணிக்கு ஆட்கள் இருப்பாங்களாங்கிறதே பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லைன்னா கொஸ்டின்ங்கிற லெவல் தான் அன்னைக்குள்ள நிலைமை இருக்குது. அதே மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் 2024 என்ன நடந்தது? பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லை. ஐயா எடப்பாடி பழனிசாமி 23 விழுக்காடு வாக்கு தான் எடுத்தார். ஸோ பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வந்து 28 விழுக்காடு வாக்கு வந்து 2014 எடுத்தாங்க. பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாமல் அதிமுக கூட்டணி வந்து 23 விழுக்காடு வாக்கு தான் எடுத்தாங்க. இப்போ இவங்க 2 பேருக்குமே தெரியும் மோடி பிரதமருங்கிறதுக்கு ஒரு 10 விழுக்காடு வாக்குகள் வந்து தமிழ் மண்ணில் உருவாயிட்டுன்னு தெரியும். நான் பாஜகவுக்கு செல்வாக்க சொல்லலை. பாஜக 2 விழுக்காடு கட்சி தான். கண்டிப்பாக பாஜக 2 விழுக்காடு கட்சி தான். இப்போ நீங்கள் வந்து நியாயமாக பார்க்கணும். 2024 தென் சென்னையில் பாஜக 2வது வந்து, மதுரையில் பாஜக 2வது வந்து, கோயம்புத்தூரில் பாஜக 2வது வந்து, கன்னியாகுமரியில் பாஜக 2வது வந்து, இப்போ கன்னியாகுமரியில் பாஜக 3வது போயிட்டு டெபாசிட் எழுந்து போயிட்டு தென் சென்னையில் டெபாசிட்டுக்கு தாக்கு பிடிச்சாலும் 3வது போயிட்டு, மதுரையில் 3வது போயிட்டு. அப்போ 2024 விழுந்த ஓட்டு யாருக்காக விழுந்த ஓட்டு? மோடி பிரதமர்னு விழுந்த ஓட்டு. அப்போ மோடி பிரதமர்னு வந்து ஒரு 10 விழுக்காடு ஓட்டுக்கு மேலே தமிழ் மண்ணில் இருக்குது. அப்பர் காஸ்ட் இருக்கலாம், அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட் இருக்கலாம், லிங்குஸ்டிக் மைனாரிட்டி ஹிந்துஸ் இருக்கலாம், பலதரப்பட்ட சமூகங்கள், சௌராஷ்டிரா போன்ற டைனி காஸ்ட் குரூப்ஸ் இருக்கலாம். பலதரப்பட்ட சமூகங்கள் வந்து மோடி பிரதமருங்கிறதுக்கு 10 விழுக்காடுக்கு மேலே வாக்களிக்கிறதுக்கு தமிழ் மண்ணில் தயாராக இருக்கிறாங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு மோடியோட ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. அப்போ அரசியலில் நிரந்தர எதிரிகளும் இல்லை, நண்பர்களும் இல்லைன்னு கனிமொழி கருணாநிதி அவங்க சொல்லும்போது, இப்போது இருக்கக்கூடிய என்டிஏக்குள்ள ஸ்டாலின் ஒரு மிகப்பெரிய அங்கமாட்டு உள்ள வருவாருன்னா இந்த அரசியல் களம் எப்படி இருக்கணும்னா, திமுக ஒரு 25 விழுக்காடு வாக்கு பலம் கொண்ட ஒரு கட்சி. என்ன விதம் இருந்தாலும் 20 to 25% ஓட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கண்டிப்பாக இருக்கும். அதிமுக அணி ஒரு 27 விழுக்காடு வாக்கு. இவங்களே ஒன்றா சேரும் போதே வந்து இது வந்து நியர்லி 50% ஓட்டுன்னு வரும்போது மிகப்பெரிய அளவு இடங்களை இங்கே வெற்றி பெற்ற முடியும். ஸோ ப்ளஸ் மோடி பிரதமருங்கிறதுக்குள்ள ஒரு வாக்கு வலிமை இங்கே இருக்குது. இதைத்தான் அரசியல் நிரந்தர எதிரிகளும் இல்லை, நிரந்தர நண்பர்களும் இல்லைங்கிற போது திமுகவும் அதிமுகவும் ஒன்றிணையலாம், கூட்டணி வைக்கலாம். அந்த கூட்டணியே மோடியை பிரதமர்னு சொல்லலாம். இதே வந்து நான் இடைத்தேர்தலில் வரும்னு நான் கருதலை. இடைத்தேர்தலில் வந்து திமுக அதிமுக கூட்டணி வரும்னு நான் கருதலை. உள்ளாட்சி தேர்தலில் வரும்னு நான் கருதலை. பட் மக்களவை தேர்தலில் மோடி தலைமையில் திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. மோடி காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகம் செய்த துரோகத்தை பெங்களூரில் சொல்லிட்டு இதை கட்டியம் கூறிட்டார். ஆனால் பொன் ராதாகிருஷ்ணன்கிட்ட பேசினேன். அவர் தெளிவாக மோடி பிரதமர் ஆகுதுக்கு என்ன பண்ணணுங்கிறதுல தெளிவாக இருக்கிறாரு. தான் 2026 நிற்காததே தனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்கிறத அவர் உணர்றாரு. நின்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் 3வது பேருக்காது, அவருக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது, அது வேற விஷயம். பட்டு 3வது பாஜக முத போகும்போது பொன்னார் நிக்கலங்கிறது பொன்னாருக்கு ஒரு மெரிட்டு தான். அவரும் வந்து இந்த மோடி பிரதமருங்கிறதுக்கான பணிகளை செய்யணும், தொடர்ந்து நான் அதை செய்வேங்கிறத ஒரு எண்ண ஓட்டத்தை அவரும் வெளிப்படுத்துகிறாரு. ஸோ இந்த இடம் கனிமொழி என்விஎன் சோமோட கருத்து வந்து நாளைய தினம்
வரும் நாட்களில் அதிமுகவில் வரவேற்கப்படும், பாரத பிரதமர் மோடியால் வரவேற்கப்படும். இதுவே ஒரு மக்களவைத் தேர்தலில் மோடி தலைமையில் திமுக அதிமுக எல்லாம் ஒரு கூட்டணி உருவாகி தமிழ்நாட்டையே ஸ்வீட் பண்ணக்கூடிய ஒரு அரசியல் சூழ்நிலையை உருவாக்கும். இது ராகுல் காந்திக்கு பெரும் பதற்றத்தை உருவாக்கி இருக்குது. பொன்முட்டையிடும் வார்த்தை அறுத்தது ராகுல் காந்தி தான். திமுக காங்கிரஸ் கூட்டணிங்கிறது 50 விழுக்காடு வாக்குகளை பல தேர்தல்களில் பெற்ற ஒரு கூட்டணி. அதை காலி பண்ணிக்கிட்டு இப்போ மும்முனை போட்டி வந்தால் ரிசல்ட் வேறு மாதிரி இருக்கும், இருமுனை போட்டி வந்தால் ரிசல்ட்டு மோடி தலைமைக்கு ஸ்வீப்பாட் இருக்கும். ஸோ இந்த அரசியல் நிலைமை உருவாகி வருகிறது என்பதை தான் கனிமொழி என்விஎன் சோமு அவர்கள் கருத்தை கூறியிருக்கிறாங்க. அது வரவேற்கத்தக்க கருத்தாக நான் பார்க்குறேன்.